எல்லா மக்களுக்கும் இருதயம் நொறுங்குகிற சில சூழ்நிலைகள் நடக்கிறது. பிசாசின் திட்டம் என்ன தெரியுமா? உள்ளத்தை உடைப்பான். குடும்ப உறவுகளிலே நீங்கள் ஒன்று பேச, குடும்பத்தார் ஒன்று பேச, மாறி மாறி பேசும் பொழுது இருதயம் உடைகிறது. இன்றைக்கு காலையிலே செய்தித்தாளிலே படித்தேன். ஒரு மகன், 11ஆம் வகுப்பு படிக்கிற மகன், பெற்றோர் அதிகமாய் பலவந்தம் பண்ணினார்களாம், நன்றாய் படிக்க வேண்டும், நன்றாய் படிக்க வேண்டும் என்று. ஏதோ காரணத்து நிமித்தம் அவனை சற்று கடினமாய் பேசினதுனாலே தூக்கு போட்டு மறித்து விட்டான் என்று அந்த செய்தியை பார்த்து அதிர்ந்து போனேன். கூடவே அதே போல இன்னொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு மாணவனும் பெற்றோர் தங்களை பலவந்தப்படுத்தினதுனாலே அவனும் தற்கொலை செய்து கொண்டான். ஏன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை முடிக்கிறார்கள் தெரியுமா? உள்ளம் உடையும் பொழுது பிசாசானவன் அவர்களை தூண்டி தூண்டி தூண்டி, நீ மறித்து விடு, நீ மறித்து விடு, நீ உயிரோடு வாழ்கிறதுனால் யாருக்கு லாபம், நீ உயிரோடு இருப்பது ஒருவருக்கும் பயனில்லை என்று சொல்லி உள்ளத்தை உடைக்கிறதுனால்தான் அநேகர் தற்கொலை செய்கிறார்கள். அரசியலிலே கொடிக்கட்டி பறக்கிறார்கள், திரை உலகிலே கொடிக்கட்டி பறக்கிறார்கள், உலகத்தில் தொழிலில் பெரிய அதிபதிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையை முடிக்கிறார்களே, ஏன் தெரியுமா? இருதயம் நொறுங்குகிறபடினால். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் எல்லாருடைய இருதயங்களை ஆற்றும்படி வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் காயங்கள் இன்றைக்கு இரவு ஆற்றப்பட போகிறது. உங்கள் இருதயத்தின் காயங்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றி உங்களுக்கு புது ஒரு மகிழ்ச்சியை தரப்போகிறார்.